Dear friends and children, வணக்கம். நான் அன்புடன் எல்கேஎன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருங்க. நாம் இப்போ பார்க்க போகிறது ஹிந்தி டுட்டோரியல் ஃபார் பிகினர்ஸ். ஸ்போக்கன் இல்லை தமிழ் மீனிங், இங்கிலீஷ் மீனிங், தமிழ் எப்படி ப்ரொனவுன்ஸ், இங்கிலீஷில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, அதாவது ஹிந்தியை தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயுமா நாம் கொடுத்துருக்கோம். ஸ்போக்கன் எழுதுகிறவங்க ஒரு நோட் போட்டு எழுதிக்கங்க, பேசுகிறவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ போன எபிசோடில் நாம் இதெல்லாம் பார்த்தோம், எப்படி சென்டென்ஸ் முடியும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அதனுடைய ப்ளூரல் தே, ஏன்னா இவர்கள், இவைகள், இதெல்லாம், அதாவது யஹோட ப்ளூரல் ஏ. தேனா அவர்கள், அவைகள், தே, தோஸ். பர்ஹோட ப்ளூரல், ஓகேவா? ஹைம் அப்படிங்கிறான் ப்ளூரலுக்கு. இருக்கிறோம், இருக்கிறார்கள், இருக்கின்றன, இருக்கிறீர்கள், அதெல்லாம் வரும். ஹைம், ஹை போட்டு ஒரு புள்ளி வச்சுட்டு அது ப்ளூரல் ஆகிடும். ஏ என்பது யஹினுடைய பன்மையாகும். அதே போல் வே என்பது பர்ஹினுடைய பன்மையாகும். இவை மரியாதையை குறிக்கவும் பயன்படுகின்றன. ஆமாம், நான் தமிழில் கூட சொன்னேன், அவங்க சொன்னாங்க, இவங்க வந்தாங்க, அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? மரியாதைக்குரிய சொல்லாகவும் இருக்கும். தே இஸ் அ ப்ளூரல் ஆஃப் யா. சிமிலர்லி ஏ இஸ் த ப்ளூரல் ஆஃப் பஹ். புரியுதுங்களா? தே ஆர் ஆல்சோ யூஸ்ட் டு இண்டிகேட் ரெஸ்பெக்ட். வே லடுக்கே ஹைம், அவர்கள் பையன்கள், இல்லையா? வேணா அவர்கள் பையன்கள். புரியுறதா? ஏ வே லடுக்கே ஹை, அவர்கள் சிறுவர்கள், தே ஆர் பாய்ஸ். வே லடுக்கே கौन कौन है, அந்த பையன்கள் யார்? யாருன்னு பார்க்கலாமா? வாங்க. அந்த பையன்கள் யார்? दे लड़के कौन कौन हैं? Who are those boys? वे सुरेश और रमेश है. वे सुरेश और रमेश है. தமிழ்லேயே கொடுத்துருக்கு, அதையே இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு. வே சுரேஷ் और ரமேஷ் है. எல்லாருமே நீங்கள் ஈஸியாக படிக்கலாம். அவர்கள் சுரேஷ் மற்றும் ரமேஷ். அவருங்கிறதுக்கு அந்த மற்றும். they are சுரேஷ் அண்ட் ரமேஷ். இப்போ புரியுறதா உங்களுக்கு? அடுத்த பேஜுக்கு போகலாம் வாங்க. இப்போ ஆண்பால் பார்த்தோம். ஏ லடுக்கியா ஹை, வே லடுக்கியா, லடுக்கான பையன்கள், சிறுவர்கள், லடுக்கியான பெண்கள். வே லடுக்கியா, லடுக்கி சிங்குலர் வந்தால் இந்த கீ வரணும், ப்ளூரல் வந்தால் ஷார்ட் கீ போயிடும். வே லடுக்கியா ஹை, அவர்கள் சிறுமிகள், தே ஆர் கேர்ள்ஸ். வே லடுக்கியா ஸ்வேதா और நிவேதா ஹை. வே லடுக்கியா ஸ்வேதா और நிவேதா ஹை. அந்த சிறுமிகள் ஸ்வேதா மற்றும் நிவேதா. அவர்கள் யாருன்னா ஸ்வேதா அண்ட் நிவேதா. ஏ கலமேம் ஹைம், கலம் சிங்குலர், கலமே ப்ளூரல். தே கலமேம் ஹை, அவைகள் பேனாக்கள், தோஸ் ஆர் பென்ஸ். அவைகள் அப்படி வந்துருச்சா? பார்த்தீங்களா? ஓகே, அவைகள் பேனாக்கள். அப்புறம் ஏ கிலௌனே ஹைம், கிலௌனான பொம்மை, ப்ளூரல் வரும்போது கிலௌனே. ஏ கிலௌனே ஹைம், இவைகள் பொம்மைகள், தீஸ் ஆர் டாய்ஸ். இங்கெல்லாம் வே வந்துச்சு, அவைகள். இது ஏ வரும்போது இவைகள், இவைகள் பொம்மைகள், தீஸ் ஆர் டாய்ஸ், இவைகள் பொம்மைகள். ஏ கியா ஹைம், இவைகள் என்ன, ப்ளூரல் வந்ததுனால புள்ளி. ஏ கியா ஹைம், இவைகள் என்ன. வாட் ஆர் தீஸ், வாட் ஆர், இது எல்லாமே ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வருது, நீங்கள் பார்த்துக்கோங்க. வாட் ஆர் தீஸ். ஏ குத்தே ஹைம், இவைகள் நாய்கள், குத்தா சிங்குலர், குத்தே ப்ளூரல். ஏ குத்தே ஹைம், இவைகள் நாய்கள், தீஸ் ஆர் டாக்ஸ். இப்படி தான் வந்தாலும்
ஏவே வந்தாலும் சென்டென்ஸ் எப்படி மாறும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது ஸ்போக்கன் எழுதலாம், நீங்கள் படித்து வச்சுக்கிட்டு எழுதலாம். ஓகேப்பா, உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த புக்கு. இந்த புக்கில் நான் கொடுக்குற இந்த லெசன்ஸ் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஹிந்தியில் நல்லா படிக்கணும், பேசணும் அப்படின்னு ஆர்வம் இருக்கிறவங்க நல்லா படிச்சுக்கங்க. உங்களுக்கான ஒரு லெசன் தான் இது. ஓகேப்பா, அடுத்த லெசனுக்கு போவோமா? வாங்க. வே कौन है अबर यार, वे कौन है अबर यार, who is he இவரை சொல்கிறாங்க. ये भास्कर है, वे भास्कर है, वे भास्कर அவர் யார்? he is மிஸ்டர் பாஸ்கர். ஹைம் வந்ததுனால அங்கே மிஸ்டர் போடுறோம் மரியாதைக்காக. he is மிஸ்டர் பாஸ்கர். वे अध्यापक हैं, அத்தியாபக்னா டீச்சர். வே அத்தியாபக் ஹைம், அவர் ஒரு ஆசிரியர். he is a teacher. ये பத்திரக்கார் ஹைம், வே பத்திரக்கார் ஹைம், அவர் ஒரு பத்திரிகை நிருபர். பத்திரக்கார்னா பத்திரிகை நிருபர், ரிப்போர்ட்டர். he is a reporter. क्या वे संपादक हैं, क्या वे संपादक, संपादकனா பத்திரிகை ஆசிரியர். क्या वे संपादक हैं, என்ன அவர் பத்திரிகை ஆசிரியரா? is he an editor? नहीं, वे संपादक नहीं, அவர் ஜஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டர், அவர் பத்திரிகையினுடைய எடிட்டர் இல்லை. नहीं, वे संपादक नहीं है, இல்லை அவர் பத்திரிகை ஆசிரியர் இல்லை. நோ, he is a संपादक नहीं है. ஓகேவா? அடுத்தது वे एक कवि हैं, वे एक कवि, கவிஞர். அவர் ஒரு கவிஞர். he is a poet. okay, he is a poet. कमल शेखर और चंद्रशेखर हैं, பேர் பாருங்க, कमल शेखर और चंद्रशेखर हैं. वे कमल शेखर और चंद्रशेखर हैं, அவர்கள் கமலசேகர் மற்றும் சந்திரசேகர். they are கமல்சேகர் and சந்திரசேகர். ये ஷில்பா और सिमरन है, இந்த பொண்ணுங்க. ये ஷில்பா और सिमरन है, இவர்கள் ஷில்பாவும் சிம்ரனும் ஆவார்கள். they are ஷில்பா और சிம்ரன். யார்? ஷில்பாவும் சிம்ரனும். वे तोते हैं, वे तोते हैं, அவர்கள் கிளிகள். they are parrots. क्या वे बुलबुल हैं, क्या वे बुलबुल, புல்புல்ங்கிறது ஒரு வானம்பாடி பறவை. என்ன அவைகள் வானம்பாடி பறவைகளா? ஆர் தே நைட்டிங்கேல்ஸ்? நஹிம், வே புல்புல் நஹிம், இல்லை அவை வானம்பாடி இல்லை. நோ, they are not nightingales, they are parrots. கொஞ்சம் பேர்ட்ஸை பற்றி சொல்கிறாங்க. ஓகேயா? இப்போ அடுத்தது நாம் காரக் சின்ஹ, அதாவது கேஸ் எண்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் கனெக்டிங் வேர்ட்ஸ். இது இருந்தால் தான் நம்ம ஒரு சென்டென்ஸை பேசவோ எழுதவோ எல்லாம் முடியும். ஓகே, மேம், பர், भी, आओ, இதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம்.
மேன் அப்படின்னா இல் இன் அப்படின்னு அர்த்தம். பர்னா மேல் ஆன், பீனா ஆல்சோ, ஆர்னா மற்றும் அண்ட். हाथ में क्या है, हाथ में क्या है, கையில் என்ன இருக்கிறது, what is in the hand. हाथ में पेंसिल है, हाथ में पेंसिल है, கையில் பென்சில் இருக்கிறது, pencil is in the hand. हाथ में रुपये हैं, கையில் रुपये பணம் இருக்கிறது, money is in the hand. அப்புறம் मेज पर फल है, मेज पर फल है, மேஜின் மேல் பழம் இருக்கிறது, ஃப்ரூட் இஸ் ஆன் த டேபிள். ஆணுக்கும் இன்னுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுதா உங்களுக்கு? ஃப்ரூட் இஸ் இன் த ஆன் த டேபிள். क्या मेज पर थाली है, क्या मेज पर थाली है, என்ன மேஜை மீது தட்டு இருக்க, தாலி மீன்ஸ் தட்டு இருக்கிறதா, இஸ் தேர் எ பிளேட் ஆன் த டேபிள். हाँ मेज पर ताली है, हाँ मेज पर ताली है, ஆமாம் மேஜை மீது தட்டு இருக்கிறது, எஸ் எ பிளேட் இஸ் ஆன் த டேபிள். தாலி மேம் क्या क्या है, தாலி மேம் क्या क्या है, என்னென்ன இருக்கிறது, தட்டில் என்னென்ன இருக்கு. தாலி மேம் क्या क्या है, தட்டில் என்னென்ன இருக்குன்னா, வாட் ஆர் ஆன் த பிளேட்ஸ். தாலி மே இட்லி और சட்னி है, தட்டில் என்ன இருக்குது, இட்லியும் சட்னியும். ஓகே, தாலி மேம் இட்லி और சட்னி है, தட்டில் இட்லியும் சட்னியும் இருக்கின்றன, இட்லி और சட்னி ஆர் ஆன் த பிளேட். दीवार पर क्या है, दीवार पर क्या है, சுவற்றின் மீது என்ன இருக்கிறது. ஓகே, இதெல்லாம் நீங்கள் பிராத்மிக் புக்கில் கூட படிச்சிருப்பீங்க, நான் முதல்ல அந்த லெசன் போட்டிருக்கிறேன். இன்னும் வேணும் கேட்குறவங்க கமெண்ட்டில் எழுதுங்க, நான் பிராத்மிக் புக்கு கூட சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு. ஓகேவா? என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் வரும். எல்லாமே டீச்சிங் வீடியோஸ் தான், நான் வேறு எதுவும் போடுறதில்ல. அதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் இருக்கும். நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா நான் வந்து பிராத்மிக் லெசன்ஸ் கூட போடுறேன், தப்பு கிடையாது. दीवार पर तस्वीर है, तस्वीर फोटो படம். दीवार पर तस्वीर है, சுவற்றின் மீது படம் இருக்கிறது. there is a picture on the wall, there is a picture on the wall, picture on the wall. कुर्सी ज़मीन पर है, कुर्सी ज़मीन पर है, நாற்காலி தரையின் மேல் உள்ளது. chair is on the floor, ज़मीन அப்படின்னா தரை, chair is on the floor. ज़मीन पर और क्या है, ज़मीन पर और क्या है, ज़मीन पर और क्या है, தரையின் மீது இன்னும் என்ன இருக்கிறது, और இன்னும் என்ன இருக்கு. water is on the ground. ज़मीन पर मेज भी है, ज़मीन पर मेज भी है, தரையின் மேல் மேஜை கூட இருக்கிறது. இந்த பீக்கு என்ன அர்த்தம், ஆல்சோ. a table is also there on the floor. தரையின் மேலே என்ன இருக்குது, நாற்காலி மட்டும் இல்லை, மேஜை கூட இருக்குது. मेज पर कलमदान है, मेज पर कलमदान है, மேஜை மேலே பேனா தாங்கி, அது ஸ்டாண்ட் ஃபார் அ பென். a pen stand is on the table. मेज पर कलमदान है, a pen stand is on the table. मेज पर किताबें भी हैं, किताब सिंगुलर, किताबें प्लूरल. मेज पर किताबें भी ஆல்சோ हैं, மேஜை மேல் புத்தகங்களும் இருக்கின்றன. there are also books on the table. அந்த பீக்கு ஆல்சோ கிதாபே வந்ததுனால ஹைம் கொடுத்துட்டோம். ஓகே,
புரியுதா? ஓகே, இங்கே வாங்க. दवात कहाँ है? दवाத்னா இங்க் பாட்டில். दवात कहाँ है? மைக்கூடு எங்கே இருக்கிறது? வேர் இஸ் இங்க் பாட்? दवात कहाँ है? दवात में क्या है? दवात में क्या है? दवात क्या है? மைக்கூட்டில் என்ன இருக்கிறது? மேம் என்ன அர்த்தம்? இன். மைக்கூட்டில் என்ன இருக்கிறது? What is in the ink pot? What is in the ink pot? दवात में क्या है? स्याही का रंग क्या है? மைக்கூட்டில் என்ன இருக்கும்? மைதா இருக்கும். स्याही, स्याहीனா इंक. स्याही का रंग क्या है? स्याही का रंग क्या है? மையின் நிறம் என்ன? வாட் இஸ் த கலர் ஆஃப் இங்க்? இந்த ரங்குனா இங்கு. ஷாஹி இங்கினுடைய கலர் என்ன? வாட் இஸ் த கலர் ஆஃப் இங்க்? ஏ ஃபல் और फूलहाइम. ஏ ஃபல் और फूलहाइम. இவைகள் என்னென்ன? ஃபல் और फूल. என்ன? ஃபல் और फूलहाइम. இவைகள் என்னென்னு பார்த்திக்கா. ஃபல்னா ஃப்ரூட்ஸு, ஃபூல்னா பூக்கள். ஏ ஃபல் और फूलहाइम. இவைகள் பழங்கள் மற்றும் பூக்கள். தே ஆர் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். பார்த்துக்கோங்க, ஃபல் எப்படி எழுதணும்? ஃபூ அதே ஃபா தான், லாங் ஃபூ போட்டால் ஃபூல். தே ஆர் ஃபல் ஆர் ஃபூல். தே ஆர் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ். ஓகே. ये टोकरी में है. ये टोकरी में है. ये टोकरी में. இவைகள் கூடையில் உள்ளன. டோக்ரினா கூடை. இவைகள் கூடையில் உள்ளன. தே ஆர் இன் த பேஸ்கெட். தே ஆர் இன் த பேஸ்கெட். புரியுறதா? ஓகே. பூஜா திரவிய பி டோக்ரி மே ஹை. பூஜா திரவிய அப்படின்னா பூஜை பொருட்கள். पूजा द्रव्य भी टोकरी में है. पूजा द्रव्य भी टोकरी में है. வழிபாட்டு பொருட்களும், அதாவது பூஜைக்கு தேவையான பொருட்களும் கூடையில் உள்ளன. தேர் ஆர் பூஜா திங்ஸ் ஆல்சோ இன் த பேஸ்கெட். தேர் ஆர் பூஜா திங்ஸ் ஆல்சோ இன் த பேஸ்கெட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நீங்கள் படித்தது ஒரு 4 பேஜ் படிச்சிருப்பீங்க. 4, 5, 6 பேஜ் போட்டிருக்கேன். இதை நீங்கள் நல்லா எழுதி பாருங்கள். ஒரு நோட்டில் எழுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். ஓகேவா? எழுதி பாருங்கள். போன எபிசோடில் ஏ வ போட்டோம். இந்த எபிசோடில் அதனுடைய ப்ளூரல் ஏ வே போட்டிருக்கோம். அது இல்லாமல் மேம் பர் அதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் ஒரு கேஸ் எண்டிங்ஸு, அதாவது காரக்ட் சின்ஹன்னு சொல்கிறது. அது இல்லாமல் நம்ம ஒரு சென்டென்ஸ் நம்ம படிக்க முடியாது, எழுத முடியாது. என்னுடைய இந்த சேனலை எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் அதை மறுபடியும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹிந்தி படிக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போக்கன் படிக்கிறதுனாலும் சரி, இல்லை நீங்கள் எழுத படிக்க தெரியணுன்னாலும் சரி, அதே வேலை தமிழ்லேயும் கொடுத்துருக்கு, இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கு, அதற்கான மீனிங்ஸும் கொடுத்துருக்கு. அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு லெசனோட அடுத்த எபிசோடில் பார்ப்போம். அன்டில் தட் பை. பார்த்துக்கங்க, லெசன்லாம் பார்த்துக்கங்க. ஓகேவா?